பிள்ளைகள அப்பா என்பது ஒரு அற்புதமான ஒரு உறவு. அப்பா சரியாமைல்னா ரொம்ப வாழ்க்கை கஷ்டம். தோசையை தாங்குகிற கல் சூட தாங்கும். அந்த மேலே தோசை முருவலாக வரும். அந்த முருவலாக வர தோசை கொடுக்குற முக்கியத்துவத்தை நாம் அந்த சூட தாங்குகிற அந்த தவாக்கு கொடுக்க மாட்டோம். அதுபோல் தான் அம்மா முறுமுறுன்னு வர தோசை மாதிரி எல்லோரும் அம்மா 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 அப்படின்வாங்க. அம்மா 10 மாதம் சுமந்துட்டு 10 முறை இல்லை 100 முறை சொல்லி காமிச்சிருவாங்க. ஆனால் அப்பா தோல்லையும் மார்பிளையும் சுமந்து ஒரு தடவை கூட சொல்லவே மாட்டார். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு அப்பா. சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் அவர் எத்தனையோ சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அப்பாக்கள் நம்மளை வாழ வைப்பாங்க. அவங்க சந்தோஷத்தை மூட்டை கட்டிடுவாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்பா பார்த்தீங்கன்னா தனக்கு ஜீன்ஸ் பேண்ட் எடுப்பார், செல்ஃபோன் எடுப்பார், எல்லாம் எடுப்பார். எப்போ கல்யாணம் ஆகிடுச்சோ அதுக்கப்புறம் குழந்தை எங்கேப்பா பிறந்துருச்சோ அதுக்கப்புறம் அப்பா எதுவுமே தனக்குன்னு வாங்கிக்கவே மாட்டார். எது வந்தாலும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் இப்படியே ஒரு வாழ்க்கை ஓடிடும். ஒரு வீட்டை கஷ்டப்பட்டு கட்டுவார். பணக்காரப்பாக இருப்பாங்க, அவங்களுக்கும் இருக்க பிரச்சனை இருக்கும். மிடில் கிளாஸ் அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டிடுவார். அது இஎம்ஐலேயே அவர் வாழ்க்கை பாதி ஓடிடும். அவர் அந்த பசங்களை அவர் கௌரவமான ஸ்கூலில் படிக்க வைக்கணும், மெட்ரிகுலேஷன் சேர்த்துருவாங்க. அதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கே அவருக்கு சரியாக போயிடும். இதெல்லாம் செஞ்சிட்ட பிறகு இந்த பசங்க கேட்க பாருங்கள், எனக்கு நீ என்ன செஞ்சிட்ட அப்படின்னு கேட்பாங்க. எந்த பசங்களும் அப்பா பாக்கெட்டில் காசு இருக்கா காசு இல்லையான்னு உணர்கிற இதெல்லாம் கிடையாது. எனக்கு இது வேணும் அது வேணும். அப்பா காசில் ஃபைன் கட்டுறது, அப்பா காசில் நல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு திருட்டுத்தனமாக ஏதாவது வாங்கி தர்றது, இதெல்லாம் கொஞ்சம் கூட இந்த காலத்து பசங்களை அசிங்கமாக நினைக்கிறதே இல்லை. நம்ம அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு, நம்ம இப்படி ஊதாரியே பணத்தை செலவு பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிற பசங்க இப்போல்லாம் குறைவு. இந்த கல்யாணம் பண்ணி இப்போ பொம்பளை பசங்க அவங்க அப்பா விட்டு போகும்போது அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ வரும், அவ்வளோ அடக்குவார். எங்கே நம்ம அழுதா குழந்தை அழுத்துறோமோ அப்படி நிறைய விஷயங்கள். ஒரு கல்யாணம் பண்ணால் கூட அவங்க அப்பா பார்த்து நகை வாங்கிறதாகட்டும், சின்ன வயசுலேருந்தே நகையை சேர்த்து வைப்பாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் அப்பாவுக்கு. ஆனால் எப்போவுமே அவர் நம்ம இது போய் பசங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு நினைக்கவே மாட்டார். அதான் சொன்னேன், அம்மாவாவது சொல்லிவிடுவாங்க, நான் உன்னை போய் பெத்தனே 10 மாதம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படி அம்மா சொல்லிவிடுவாங்க. அப்பா நான் சொல்கிறது ரொம்ப வாய்ப்பே இல்லை. அந்த 10 மாதத்தில் அம்மா சுமையை கீழே இறக்கி வச்சதுக்கப்புறம் அப்பா தலை மேலேயும் முதுகு மேலேயும் தோல் மேலேயும் அப்பா எவ்வளோ கஷ்டம். திருப்பதிக்கெலாம் போனால் கூட ஒரு நடந்து போனால் கூட அவர் தான் தூக்கிட்டு போவார், அம்மா தூக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு கல்யாண சத்தத்துக்கு போனால் கூட குழந்தை அழுதுன்னு வச்சிங்களேன், அப்பா தான் தூக்கிட்டு வெளியே வந்துடுவார். ஒரு சினிமா தேட்டருக்கு போய் குழந்தை அழுதுனா அப்பா தான் தூக்கிட்டு வெளியேறார், அம்மாலாம் தூக்கிட்டு வெளியேற மாட்டாங்க. மேக்ஸிமம் அப்பா தான் அதெல்லாம் செய்வார். அப்புறமா உங்களுக்கு இந்த மாதம் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணால் டபுள் டியூட்டியாக பார்ப்பார், தூக்கத்தை தொலைப்பார். நிறையா இருக்கும் அந்த அப்பாவுடைய கஷ்டங்கள். அதெல்லாம் சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டார். தீபாவளி வந்துச்சுன்னு வச்சிங்களேன், உங்களுக்குலாம் புது ட்ரெஸ் எல்லோரும் போடணும், நீங்களும் போடணுன்னு ஆசைப்படுவார். எங்கேயாவது கடன் வாங்குவார், எதாவது ஒன்று செய்வார். ஆனால் பசங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பார். அப்பாவுடைய வேலையை நிறைய பிள்ளைகள் உணர்றதே கிடையாது. ஒரே பதில் தான் அப்பா அம்மா பார்த்து கேட்குறது, என்ன செஞ்சிட்டிங்க, இது உலகத்தில் யாரும் செய்ய மாட்டாங்களா, நான் படிக்க வைக்கிறது உங்கள் கடமை தானே அப்படின்னு டைலாக் வர அடிப்பாங்க. நன்றி இல்லாத பசங்க நிறையா. கஷ்டமாக இருக்கும். ஆனால் அப்பா இருக்கிற வரைக்கும் அவருடைய அருமை தெரியாது, அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த அருமை தெரியும்னுவாங்க. 5 வயசில் அப்பாவை ஹீரோன்னு சொல்லணும் குழந்தைங்க. 10 வயசு ஆகும்போது கொஞ்சம் தள்ளி நிற்கும். 5 வயசு ஆகும்போது சொல்லுங்கள், எப்போ பாரு நாங்கள் வீட்டுக்காரர் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கார் அப்படின்ட்டு. அப்புறம் 20 வயசில் காலேஜுக்கு போய் துள்ளி குச்சின்னு இருக்கோம், எந்த கன்றாவியாவது பார்த்துன்னு இருக்கோம். பார்த்துட்டு அவருக்கு சொல்லி வை, உங்கள் அப்பாவுக்கு உங்கள் வீட்டுக்காருக்கு என் விஷயத்தை தலையிட வேணாம் அப்படின்ட்டு சொல்லுங்கள் பசங்க. அது பொண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி. அப்புறம் அப்படியே 30 வயசு ஆகும், கல்யாணம் ஆகும். 40 வயசில் குழந்த இருக்கும். 50 வயசில் என் அப்பா கொஞ்சம் நல்லவர் தான் அப்படின்னு சொல்லும். 55 வயசில் எங்கள் அப்பா மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்லும். தான் அப்பாவை புரிஞ்சுக்கிறதுக்கு 50 வருஷம் தேவைப்படும் அந்த பசங்களுக்கு. அப்பா இல்லைன்னா அதோடைய கஷ்டம் ரொம்ப கஷ்டம். எல்லாமே காசு கொடுத்து வாங்கிட முடியும், அப்பா இல்லைன்னா எதை வாங்க முடியும்? அப்பா தானே. அப்பாவுக்கு ஈடுன்னு என்ன இருக்கு? என்ன எந்த சுமையும் தன்னுள்ள சுமந்து கடைசி வரைக்கும் கண்ணீரே விடாமல் கடைசி வரைக்கும் எல்லா சுமையும் இதயத்திலேயே பூட்டி வச்சு சோகத்தை உள்ளே புதைச்சி, அதான் ஒரு வரும் பாட்டுவாங்க, உள்ள அழுகிற வெளியே சிரிக்கிற
நல்ல வேஷந்தான் வெளுத்து வாங்குறேன், இதான் உண்மை. அடுத்த வருஷம் என் குழந்தைய எந்த காலேஜில் சேர்க்கலாம், அதுக்கு எப்படி பணம், எங்கேயாவது வட்டிக்கு வாங்கலாமா, இல்லை நகையை விற்கலாமா, இல்லை சீட்டு கட்டி அதை எப்படி எடுக்கலாம், எவ்வளோ தள்ளி எடுக்கலாம், இதெல்லாம் பிளான் போட்டுன்னே இருக்கும் அந்த அப்பா மனசு. உயிரோடு இருக்கும் போதே அப்பா மதிக்க கற்றுக்கோங்க. நிறைய பேர் செத்ததுக்கப்புறம் தேனும் தினமாவும் வச்சு படைப்பாங்க, என்ன யூஸு? இருக்கும் போது நீங்கள் அன்பாக பார்த்துக்கிறத விட வேறு என்ன இருக்குன்னு. நிறைய பேர் அப்படி ஒரு கேர்லெஸ்ஸாக ஆயிடுறாங்க. யாராவது ஒரு அப்பா தப்பு பண்ணுவார், யாரும் இல்லைன்னு சொல்லலை. சில கெட்ட அப்பாக்கள் இருக்க தான் செய்வாங்க. நாம் பேசுகிறது எல்லாமே நல்ல அப்பாவை, நமக்காகவே வாழ்கிற அப்பாவை. உங்களுக்காகவே வாழ்கிறது தானே இதை இவ்வளோ பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு அப்பா. அப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு கண்டக்டர் அப்பா ஆகட்டும், ஒரு டாக்டர் அப்பா இருக்கட்டும், ஒரு அட்வொகேட் அப்பா இருக்கட்டும். ஒரு அட்வொகேட் அப்போ ஒரு கேஸுக்கு நாய் மாதிரி அலையணும். எங்கெங்கெல்லாம் இழுக்கிறோமோ அங்கெல்லாம் போகணும். நிறைய இருக்குது, அப்பாவை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு அப்பா டாக்டருக்கு படிக்குவார், அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அவ்வளோ ஃபீஸை கட்டணும், எவ்வளோ இருக்குது. நிறைய தியாகங்கள் இருக்குது அப்பா கிட்ட. அது எழுதுனா பத்தாது, பேப்பர் பத்தாது. ஆனால் எனக்கு தெரியும் அப்பா இல்லைன்னா என்ன வலின்னு, ரொம்பவே தெரியும். அப்பாவை நினச்சிக்கோங்க, அப்பாவை கைவிட்டுறாதீங்க. உங்களுக்கு கல்யாணம்லாம் ஆகிட்டால் அப்பாவை மறந்துடாதீங்க. அப்பா பத்திரமா பார்த்துக்கோங்க, சரியா? சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறலாம். அதனால் நீங்கள் படித்து முடித்து நிறைய காசு உங்கள் அப்பா பேரில் டெபாசிட் பண்ணிவிட்டு அப்புறம் எந்த வேலை இருந்தாலும் தொடங்குங்க. எடுத்த உடனே சம்பாரிச்ச உடனே நான் வந்து R15 பைக் வாங்கிக்கிறேன் 2.5 லட்சத்துக்கு 10 ஆடின்னு ஓட்டுறது, அப்புறம் வெத்து வேட்டால் ஒரு செல்ஃபோனை 2 லட்சத்துக்கு ஆப்பிள் செல்ஃபோன் வாங்கிட்டேன்றது, இதெல்லாம் அல்பமான சந்தோஷங்கள். முதல்ல உங்கள் அப்பாவை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் ஷூ, சாக்ஸு, டை, பேட்ஜு, கோட்டு, 4 ஃபேன் சுற்றுற ஒரு ரூமு, எதிரில் ஒரு தரமான ஒரு ஆசிரியரோடு நீங்கள் இருக்கீங்கன்னா அது காரணம் அப்பா தானேங்க, அவரோட உழைப்பு தானே. நீங்கள் இப்போ ஏதாவது வேணா உங்கள் அப்பாக்கிட்ட உரிமையை கேட்டு வாங்குறீங்களே, ஏன் நீங்கள் சம்பாதிக்கும் போது அவர் உங்ககிட்ட உரிமையை எதுவும் கேட்டு வாங்க முடியல? அப்பா பிச்சை எடுக்க வச்சிடாது உங்ககிட்ட. எப்பா ஒரு 10 ரூபா கொடு, 20 ரூபா கொடு அப்படின்லாம் தயவுசெய்து பிச்சை எடுக்க வைக்காதீங்க. அதுக்கப்புறம் நல்லா யோசிச்சு பாருங்களேன், திடீர்னு உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா வயசாகிடுச்சு நீங்கள் காப்பாற்றாமல் விட்டுடுறீங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா காப்பாற்றாமல் விட்டுறாங்களா? சாவட்டும் அப்படின்னுட்டு எதையாவது விற்று கித்தாவது உங்களை காப்பாற்றிடுறாங்களே. புரிஞ்சுக்கினா சரி. அப்பான்றது ஒரு அற்புதமான உறவு. அப்பா மாதிரி ஒரு தெய்வம் எதுவுமே இல்லை. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தையின் அன்பின் பின்னே. அதான் உண்மை. எல்லா கஷ்டத்தையும் தன் மனசுல பூட்டிட்டு அவருடைய கடமை எவ்வளோ பெருசு. உங்களை படிக்க வைக்கணும், அவங்க அம்மாவுக்கு சேவையானதெல்லாம் செய்யணும், அவங்க கூட பிறந்தவங்களுக்கு செய்யணும், அவங்க அம்மா அப்பாவை காப்பாற்றணும். இதுக்கு நடுவில் வேலையில் டார்ச்சர் இருக்கும், பிரச்சனை இருக்கும். இவங்க அப்பா வந்து டீச்சர்னு வச்சிங்களேன், அவரை பற்றி தப்பாக பாத்ரூமில் எழுதி வைப்பான். அதை மனசு எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா, நம்மளை கேரக்டர் அப்படி பண்ணிட்டாங்களேன்னுட்டு. அந்த மாதிரிலாம் தாங்கி தான் அவங்க அப்பா படிக்க வைக்கிறாருன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஐயோ ரொம்ப கேவலமாக பேசுவாங்க பப்ளிக். லாரி டிரைவர்லாம் அந்த பப்ளிக் ரொம்ப கேவலமாக பேசுவோம், ஆட்டோ டிரைவரை கேவலமாக பேசுவோம். ஒரு மனுஷனாகவே நினைக்க மாட்றாங்க யாரும். அது ஏன்னு எனக்கே புரியல. மனுஷனை முதல்ல மனுஷனாக நினைக்க கற்றுக்கோங்க. நிறைய கஷ்டம், இத்தனை கஷ்டத்துக்கு முன்னாடி தான் அப்பா உங்கள் முன்னாடி எப்படியே சிரிச்சுக்கிட்டே நிற்பார். நீங்கள் அப்பா முதுகு பின்னாடி அவ்வளோ குத்து வாங்கியிருப்பாங்க, அவ்வளோ ரணங்கள் இருக்கும், அவ்வளோ பிரச்சனைகளில் சாதித்திருப்பார். ஆனால் முன்னாடி பாரு குழந்த மாதிரி சிரிப்பார். என் பொண்ணுக்கு ஏண்டி என் பொண்ணை திட்டுற அப்படின்னு அம்மா திட்டுவார். ஏண்டி என் பையனை திட்டுற அப்படின்னு திட்டுவார். அப்படியே உங்களை திட்டினா கூட அதில் என்ன இருக்கும் தெரியுமா, அந்த கோவத்தில் தர்மமும் நியாயமும் இருக்கும். என்ன மாதிரி கஷ்டப்பட்டுறாதுரா, நீ என்ன மாதிரி கஷ்டப்பட்டாது அப்படித்தான். அந்த தர்மத்துக்கு அந்த நியாயத்தை தான் உங்களை திட்டிருப்பார், அப்பா கண்டிச்சிருப்பார். மற்றபடிலாம் அவங்க மேலே பிடிக்காமலாம் எந்த அப்பாவும் கண்டிக்க மாட்டாங்க. நீங்களாம் நினச்சிக்கிறது என்ன எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது, எங்கள் அப்பாவுக்கு என்னை பிடிக்காதா திட்டுறாரு. He loves you more. Once again, may Lord Muruga bless you. Bye from your lovable papa. I'm not only your papa, I'm your mom and I'm your close friend. Thank you.